வாங்க இன்றைக்கி இன்ஸ்டன்ட் சேமியா ரவா உப்புமா பண்ணலாம். அதுக்கு 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன், 1/2 கப்பு சேமியா எடுத்திருக்கேன், 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், 1 பச்சை மிளகா, 1 வரமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், 1 தக்காளி எடுத்திருக்கேன், அது பாதி தக்காளியை எடுத்துக்கிறேன். பாருங்கள், பேன் வச்சுருக்கேன், அதில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன், கடுகு போட்டிருக்கேன், பொரிக்கிட்டோம். பாருங்கள், கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க, வரமிளகாவும் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வறுத்துட்டு, வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரை தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு, இதுலேயே எடுத்து வச்ச சேமியாவும் ரவையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். பக்கத்து அடுப்பில் சுடு தண்ணி வச்சுருக்கேன், அது நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுபட்டோடனே நல்லா பொன்னிறமாக வந்தோடனே நான் எடுத்து வச்சுருக்கிற சுடு தண்ணி 4½ கப்பு எடுத்த அளவில் அதே கப்பில் 4½ கப்பு தண்ணி போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் நெய் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மூடி